Chennai Silks. ஜெயிக்கிறதுக்கு நான் யார் கொடுத்தாலும் பணம் என்ன பணம்னு வாய் திறக்கும். அந்த 5000 பெரிய விஷயமே கிடையாது. இந்த இப்படி ஊதுனாவே ஓடிடும். பேப்பர் திருப்பி கிடையாது. ஒன்று தான் இருக்குது. நாங்கள் இறந்த உடனே எழுதி கொடுத்துட்டோம். நான் 1000 ரூபா கூட. ஆனால் கொடுக்கறத வரவேற்கிறேன். அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். அவர் செய்கிறாரு. நாங்கள் வந்து ஏற்றுக்கோம். இப்போது இது வந்து 1000 ரூபாய் உங்களுக்கு லேடி கொடுக்குறாங்கன்னா ஜென்ஸுக்கு என்ன கொடுக்குறாங்க? நல்லது செய்யும்போது எதை நல்லது செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ சொல்ல மாட்டாங்க யாருமே. ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாருகா. இன்னைக்கு பல பெண்களோட வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வரப்பு வைக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழக அரசுலேருந்து மகளிர் உரிமை திட்டத்துக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. 3000 ரூபாய் அதுக்கு கீழேயும் கோடைக்கால ஸ்பெஷல் அமௌண்ட்டாக 2000 ரூபாயும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் இது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் மக்களுக்கு இது பெரிய உதவின்னு சொல்கிறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இது தேர்தலுக்காக போடப்பட்டதா, நல்லதா, தப்பா? வாங்க கேட்கலாம். இப்போ எதுக்கு அவங்க இந்த காசு கொடுக்குறாங்க? அந்த 5000 எதுக்கு சம்மந்தம்? அந்த காசு கொடுக்க வேண்டியது அவசியமா? இவங்க ஜெயிக்கிறதுக்கு தானே இது பிளானிங்கு. லேடிஸு கொடுத்தா எதுவும் நம்ம குச்சிருவாங்க ஓட்டுன்ட்டு. இதெல்லாம் கேட்டாங்களா அவங்க லேடிஸ் காசு கொடுன்ட்டு? இப்போ பொங்கல் வந்தது, அதுக்கு கொடுத்தீங்க ஏதோ ஒரு இதுன்ட்டு. இப்போ நான் 5000 நான் கேட்டாங்களா என் குடும்பத்தில்? இது எதுக்கு கொடுக்குறாங்க அவங்க? வரவேற்கிறாது முழுசாக ஒரு பெண்கள் பேசுகிறாங்க புரியாமல். இலவச பஸ் யார் கொடுக்குறா? 1000 ரூபா யார் கொடுக்குறா? பொம்பளை பிள்ளைகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறா? பையன்களுக்கு 1000 ரூபா யார் கொடுக்குறா? எடப்பாடி சொல்லியிருக்காரு, கொடுத்தா தான் போச்சு. இவர் சொல்கிறார் 2000 ரூபா தானே கண்டிப்பாக கொடுப்பார். சரிதாம்மா, சரிதான். எல்லாருக்கும் ஏழைகளுக்கு போட்டிருக்காங்க. இப்போ நல்லது செய்கிறாரு. நல்லது ஜெயிக்கிறதுக்கோசம் அவங்க கொடுக்குறாங்க. ஜெயிக்கிறதுக்கு நான் யார் கொடுத்தாலும் பணம் என்ன பணம்னு வாய் திறக்கும். அவங்க ஜெயிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அறிவிக்கிற டைமில் எது கொடுக்குறாங்க? ஏன்னா அந்த டைமில் நீ காசு கொடுக்க முடியாது. அதனால் முன்னெச்சரிக்கையாக கொடுக்குறாங்க இந்த காசு. ஃபஸ்ட்டு 3000 ரூபாய் போட்டாங்க, அதையும் வாங்கிட்டாங்க, நல்லா கறி சாப்பாடை சாப்பிட்டாங்க. இப்போ இதை வாங்குவாங்க, பசங்களுக்கு நல்லா ஆக்கி போட்டுருவாங்க. அப்புறம் யார் ஏசி காரில் போகிறதுக்கு யார் வதையிறது? அவங்க ஏசி காரில் போகிறதுக்கு ஜனங்க கஷ்டப்படுறாங்க. திருப்பி கிடையாது. ஒன்று தான் இருக்குது. நாங்கள் இறந்த உடனே எழுதி கொடுத்துட்டோம். நான் 1000 ரூபா கூட. ஆனால் கொடுக்கறத வரவேற்கிறேன். ஏழைகளுக்கு ஒன்று போடுறது இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் போடலாம். கட்சிக்காரங்க நான் 2000 கொடுக்குறேன், நான் 5000 கொடுக்குறேன். கொடுத்தா ஜனங்க வாங்க தான் செய்வாங்க. வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. எந்த ஜனமும் வாங்கி அவங்கவுங்க செலவுக்கு தான் பார்ப்பாங்க. அதுக்காக வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியணும், கட்சிக்காரங்க தான் ஓடணும். இவங்க 2 கட்சிக்காரர் ஒழுங்காக இருந்தாக்கா அடுத்த கட்சிக்காரர் வருவாங்களா சொல்லுங்கள்? இவங்க ஒழுங்காக இருந்தால் இன்னொரு கட்சிக்காரர் எப்படி வருவாங்க ஏரியா? இவங்க ஒழுங்காக நடத்தினா கரெக்டாக இருக்கும். எல்லாம் கட்சி ரீதியாக எனக்கு பிடிக்காது தான். பட் ஆனால் செய்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா செய்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய்லாம் இப்போ வந்திருக்காரு. இவர் ஆரம்பத்திலே ஏதாவது செஞ்சுருந்தாருன்னா நம்ம அதை எதிர்பார்க்கலாம். இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தடவை கூட இங்கே உள்ளே வரலை. தமிழ்நாட்டுக்குள்ளே எலெக்ஷன்னா தான் அவங்க உள்ளே வர்றாங்க. சரிங்களா? அதை தவிர மத இதை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீம் ஒத்துமையாக தான் இருக்காங்க. எந்த ஒரு அவங்களுக்குள்ள எதுவும் கிடையாது, காம்ப்ரமைஸாக தான் இருக்காங்க. ஸோ என்னென்னா இவங்களுக்குள்ள பிரச்சனையை தூண்டி விட்டு அவங்க இது குளிர்காய பார்க்குறாங்க. அவங்க வரணுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். இப்போ இவங்க இருக்கக்கூடாது, இவங்க போகணும். இவங்க போயிட்டாங்கன்னா அவங்க என்ன வேணால் செய்யலாம். இப்போ எடப்பாடிக்கு போடணுங்கிறது எல்லாருக்கும் ஆசை இருக்குது. பட் ஆனால் அவர் தனியாக நின்னா விழுக ஓட்டு. இவர் அவங்களோட போய் சேர்ந்ததுனால இது இல்லை. அவர் இருக்கிறப்பையும் நிறைய இது நடந்துச்சு தான். இவங்க இருக்கும்போது நடக்குது, அவங்க இருக்கும்போது நடந்துச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. ஏன் 2020 தான் பாதுகாப்பு இருந்துச்சா? இல்லை, அப்பயும் கிடையாது தான், இப்பயும் கிடையாது தான். இது என்னென்னா நம்மளை நம்ம பார்த்துக்கணும். மனுஷங்க திருந்தினாதான் எல்லாமே நல்லா இருக்கும். பிச்சை எடுக்கிறாங்க, வேலை இல்லாமல் இந்த பேர் லைனாக உட்காந்து தவிக்கிறாங்க. அவங்கள தவிக்கிறாங்க. அந்த 5000 பெரிய விஷயமே கிடையாது. இந்த இப்படி ஊதுனாவே ஓடிடும். பேப்பர் அதுக்கு நாங்கள் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். தேர்தலுக்காக தானே போட்டிருக்காங்க. அது எதிர்கட்சி என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம நல்லதுன்னு செய்கிறாரு. அது ஓட்டு போடுவாங்கன்னு தான் எங்கேயுமே தான் கொடுக்குறாங்க. அது ஓட்டு போடுச்சுன்னா நம்ம யாரோ அவங்க யாரோ. அவன் ஜெயிக்கிறதுக்கு அவன் பணம் கேட்குறான். பணம் கொடுத்து இது பண்ணுறாங்க. அவ்வளோதான். அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். அவர் செய்கிறாரு. நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம். அது தப்பு. அதில் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் அப்படின்னா சொல்லக்கூடாது. ஏற்கனவே மத்திய அரசு ஏற்கனவே தமிழ்நாடு வஞ்சிக்கிறாங்க. வஞ்சித்து இருந்தாக்குறாங்க. இப்போயும் வஞ்சி ரொம்ப வஞ்சிக்கிறாங்க. தமிழ்நாடுனாவே ஒரு தள்ளி தான் அடிச்சுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் நிறைய வட்டி போகுது. அப்படிங்கும்போது சரியான முதலீடு தரல.
அதேமாதிரி இது மாதிரி வந்து ஏழைங்களுக்கு அவங்க தரல. இவர் செய்கிறது வந்து நம்ம நல்லதாக நினைக்கிறோம், தப்பாக சொல்ல முடியாது. அப்படிதாம்மா சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தேர்தல் டயத்தில் போட முடியாது, அதுக்கு முன்னாடி தான் போட முடியும். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியாது, அந்த டைமில் கொடுக்க முடியாது. இப்போ கொடுத்தா தான், அதனால அவங்க கொடுக்குறாங்க. அதுலேயும் நம்ம ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. நல்லது செய்யும்போது எதை வந்து நல்லது செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க யாருமே, இல்லையா? யாருமே இது நல்லது இது போதும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்லுவாங்க, மற்ற விஷயம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளவா இருந்தாலும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவர் ஆட்சியில் அவர் என்ன கொடுத்தாரு? ஒன்றும் கொடுக்கல. அதனால் இது வந்து எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். எல்லாம் ஓட்டு வரும் தான் எல்லாம் பணம் கொடுக்குறாங்க. எல்லா கட்சிக்காரும் சேர்ந்து நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓட்டு வரும் தான் பணம் கொடுக்குறாங்க. ஏன் பார்க்க வருவாங்களா உன் பார்க்க வருவாங்களா? அது ஆண்டவர் தான் பார்க்கணும், ஆண்டவர் தான் எல்லாத்தையும் நடத்தணும். யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் தான் நிற்க வைப்பார், அவ்வளோதான். அவங்க வந்து அடுத்த டைம் வரப்போகிறோமா வரலையான்றது அவங்களுக்கு பயம் எடுத்து போச்சு. இப்போ வந்து உள்ள ஒருத்தர் வந்திருக்காரு, விஜய் வந்திருக்காரு, இப்போ வந்து தேமுதிக இருக்குது, சீமான் கட்சி இருக்குது, எல்லாமே இருக்காங்க. அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, எல்லாமே இருக்காங்க. அப்படின்னு போட்டு ஓட்டு எல்லாருக்குமே தான் செதறும். இப்போது இந்த பட்சத்தை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பயம் எடுத்து போச்சு. பணத்தை கொடுத்து மக்களை மடக்க பார்க்குறாங்க. அது அவங்க ஜெயிக்கணுன்ட்டு அவங்க போடுறாங்க, இவங்க ஜெயிக்கணும்னு இவங்க போடுவாங்க. அப்புறம் இன்னும் ஒருத்தவங்க கட்சிக்காரவங்க ஜெயிக்கணும்னு அவங்க போடுவாங்க. அப்போ நம்ம தான் தவிக்கணும். ஜனங்க தானே தவிக்கிறாங்க. எவன் பக்கம் போகிறது எவன் பக்கம். ஆனால் போடுறத பார்த்தானா பார்க்கவே முடியாது. பணத்தை வாங்கிடுவாங்க, உள்ளே என்ன நடக்குதுன்னு யார் பார்த்தாங்க? அதெல்லாம் அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். நமக்குன்னு அவங்க செய்கிறவங்களுக்கு அதான் சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. நல்ல செய்யுங்களை அந்த கெடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. நல்ல செய்யுங்களை நம்ம வாழ்த்தி வரலாம். அதுதான் என்னை பொறுத்த முடியும். இப்போது இது வந்து 1000 ரூபாய் இவங்களுக்கு லேடி கொடுக்குறாங்கன்னா ஜென்ஸுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஆம்பளை மூலயமா பணம் எடுக்கிறாங்க, லேடிஸுக்கு கொடுக்குறேன்ட்டு பஸ்ஸை பிரிவு விட்ருக்காங்க. இப்போ பஸ்ஸு பிரிவு விட்டா இந்த இது டீலக்ஸ் பஸ்ஸுன்னு ஒன்று காட்டிக்கிறாங்க, மின்சார பேருந்துன்னு ஒன்று காட்டிக்கின்னு அதில் வந்து வருமானத்தை எடுக்கிறாங்க. அது யார் பாதிக்கப்படுது? குடும்ப தலைவனுக்கு தான் பாதிக்கப்படுது. அதை வச்சு இவங்க வந்து வருமானத்தை வாங்கி இவங்க டிரைவர் கான்ட்ராக்டெலாம் சம்பளத்தை போடுறாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி தலைவர் வந்து ஆட்சியில் உட்காராரோ உட்காரலான்றது எனக்கு தெரியாது. ஆனால் முடிஞ்ச வரையும் ஒரு சீட்டு எடுக்க முடியும். ஒரு இளிச்சவன் மாட்டிக்கினானா அவனை எப்படி போட்டு மிரட்டணுமோ. இப்போ இதில் போய் நடந்தது பார்த்தீங்களா, 41 பேர் பலியானாங்கள. அது யாரால் நடந்தது? இவங்க சரியான பந்தோபஸ்து கொடுக்கல. அதுக்கு தான் இவங்க தான் இது பண்ணதுப்பா. இப்போ ஏற்கனவே 1000 ரூபா கொடுக்குறாங்க, இப்போ இன்னொரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன தப்பு? அது இன்னும் கொஞ்சம் ஏழைகளுக்கு உதவியாக தானே இருக்கும் போது. இப்போ வந்து 1000 ரூபான்னு சேர்க்கணும்னா ஒரு 2 வருஷம் சேர்க்குறாங்க வச்சுக்கலாம். அப்போ வந்து எவ்வளோ வருது? ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா இல்லையா? அப்போ வந்து 2 வருஷம்னா 24,000 ரூபா. ஏழைங்களுக்கு ஒரு சேமிப்பாக இருக்கும் இல்லையா? அது நல்லது, தப்பே கிடையாது. நல்லது தான் செய்யணும், நல்லது தான், தப்பே கிடையாது. மக்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத வாழ்கிறாங்க. அவங்களும் வந்து ஜனங்க தான் முக்கியம்னு வாழல. நம்ம குடும்பம் நம்ம தான் மேலே அப்படின்னு நினைக்கும் போது ஜனங்க பழி ஆகுறாங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.